ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அபியும் ராகவும் ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நல்லபடியாக கொண்டாடணும், ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக களைக்கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தாளம் டான்ஸு பாட்டு அப்படின்னு செம்மையாக வைக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குங்க. முரளி மட்டும் செம்ம காண்டாராம். ஐயோ, என் மாமியார் இல்லையே, என் மாமியார் இருந்தால் நல்லா இருக்குமே, விரட்டிட்டாங்களே அப்படின்னுட்டு. யாருப்பா மாமியாரை விரட்டுனா? அவள் பண்ண தப்புக்கு அவள் அனுபவிச்சுட்டு போயிட்டா. அடுத்து அதை விட பெரிய தப்பு நீ பண்ணிகிட்ருக்க. உனக்கு மட்டும் சும்மாவா என்ன? அடுத்தவன் பொண்டாட்டி அடைய நினைக்கிற நீ என்ன மனுஷன், உனக்கெல்லாம் நல்ல சாவு வராதுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராக ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. பாட்டிக்கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே ராகவும் அபியும் பார்த்தா செம்மையான ஜோடின்னு சொல்லுற அளவுக்கு சும்மா வாங்குன்னு சும்மா சூப்பராக ஆடி முடிக்கிறாங்க. முரளி அதை பார்த்துட்டு வயிறு எறிகிறான். ஐயோ அபி, நீ அவனை தொட்டு ஆடுறது எனக்கு பொறுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுகளை என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியலையே, இப்படி ஆடிட்டு இருக்கீங்க, நான் இப்போ ஒத்தால தவிக்கிறேனே அப்படிங்கிற அஞ்சலி வர்றாங்க. என்னங்க ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அம்மா, ஏன் என் தம்பியும் அபியும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லை எவ்வளோ அழகான பொருத்தமான ஜோடி இல்லையா? அதைத்தான் சொன்னேன் அஞ்சலி, அதைத்தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அபி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல ட்ரெஸ்ஸு, அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஐயோ ஏஞ்சல் அப்படி இப்படிங்கிறாங்க. அதை பார்க்குறாங்க, அப்படியே செம்ம காண்டாகிறாங்க. அனு சே எப்படிலாம் நடிக்கிறான் பாரு பாதகத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அனு ஆகாசம் ஆட பார்க்குறாங்க. எல்லோரும் மாறி இப்படி நல்லபடியாக முடியுதா, நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்கலே. முரளி என்ன பண்ணுறான், இதுகளை என்ன பண்ணுறது, இதுகளை என்ன பண்ணுறான், பயங்கரமாக மூளையை போட்டு பட்டை தீட்டிடுறான். எப்படியாவது இதுங்களை ஒன்றும் சேரக்கூடாது, ஆடப்படக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம செல்லத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது, அவனுக்கு தான் ஏதாவது பண்ணணும், பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அவனை ஆட விடாமல் நடக்க விடாமல் காலில் குத்த விடணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பூவையும் முள்ளையும் எடுத்துகிட்டு வர்றான். எடுத்துகிட்டு வந்து பூவெல்லாம் பறித்து போட்டுட்டு அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, அதை பூரா அப்படியே அவங்க ஆடுற பாதையில் போட்டு விட்டுறான். இங்கே ராகவ் என்ன பண்ணுறாங்க, தன்னை மறந்து அபியோட சும்மா செம்மையாக ஆடிக்கிட்டு வராங்களா. அதுவும் அப்படியே தன்னை மறந்து காதல் வயப்பட்டு மெலோடியில் ஆடிட்டு வராரு. அப்படியே காலை ஸ்டெப்பாக வச்சு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்களா. அப்படியே பார்க்குறாரு, காலை கொண்டு கரெக்டாக அந்த முள்ளில் வைக்க போகல அபி பார்த்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்ததுனால ஓடி போய் அவங்க காலை வச்சிடுறாங்க. ஆன்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் பார்க்குறாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு தவிக்கிறாரு. பார்த்தா அப்படியே காலிலேருந்து கொட்டுது. ஐயோ என்ன இது இப்படி ஆச்சு அப்படின்ட்டு வேகமாக டவல் பார்க்குறாரு, கர்ச்சீப் பார்க்குறாரு, எடுத்து வேகமாக கட்டுறாரு. அப்படி கத்துறாங்க, வலிக்குது அப்படின்னு. அபி என்னமாச்சு, என்னடா செல்லம் ஆச்சு, இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலேக்க தூக்கிடுறாருங்க. அபியை தூக்கணுன்னு ஐயோ அப்படின்னு இவன் நொந்துக்கிறான் முரளி. சே எது பண்ணாலும் அவளுக்கு சாதகமாகவே போகுதே, ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொண்டே வேகமாக உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு அபி என்னமாச்சு, ஒன்றும் இல்லையே, நம்ம ஆஸ்பத்திரி போமா, டாக்டரை கூப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாங்க, சரியா போயிடும், அதான் கட்டிட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயமாக அப்படியே ஒரு பாசத்தை பரிதவிப்பை பார்க்கணுமே ராகவுக்கு, அவ்வளோ அழகாக பார்க்குறாங்க. என் பக்கத்தில் நீங்கள் இருங்க, எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க. அதை பண்ணவா இதை பண்ணவான்னு தவிக்கிறாரு. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன் அப்படி இல்லை டாக்டர்கிட்ட போவோம் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வந்து எல்லோரும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. எப்படி இப்படி வந்துச்சு, என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற, யாராவது பார்த்து தெரியாமல் போட்டிருப்பாங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிய நினச்சோம், இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கல. இங்கே ராகவ் அங்கிட்ட விடுங்க பாட்டி, அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்புறாரு, கீழே குனிகிறாரு. பார்த்தா அவங்க ராகவ் மடியில் படுத்திருக்காங்களா. அபி அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க ராகவை. என்ன அபி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எவ்வளோ துடிச்சு போகிறீங்க எனக்காக, அவ்வளோ பாசமாக அவ்வளோ லவ்வா என் மேலே அப்படிங்கிறாங்களா. என்ன அபி எனக்காக நீ வாங்கி இப்போ முள் வாங்கி பட்டிட்டு உட்காந்துருக்கிற ரத்தம் ஊற்றுது, அப்படி இருக்கல எனக்காக பட்ட நீ, உனக்காக நீ துடிக்கிறத நான் பார்த்துட்டு சும்மா எப்படி இருக்க முடியும், உனக்காக நான் தவிக்க வேணாமா துடிக்க வேணாமா அப்படிங்கல. அப்படியே கண்ணு கலங்குது, கொஞ்சம் கிட்டக வாங்கலை அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்று சொல்லும் நீங்கள் வாங்க அப்படிங்கல. அப்படி பார்க்குறான் தூரத்துலேருந்து. ஐயோ என்ன பண்ணாலும் இதுக்கு ரெண்டும் ஒன்று செய்கிறதுலே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேல, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே குனிஞ்சு அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அபி முத்தம் கொடுத்தானா இவரும் தன்னை மறக்கிறாரு. இவன் முட்டிக்கிறான் போயிட்டு முரளி அப்படியே ஐயோ அப்படின்ட்டு, இப்படி ராசி ஆயிடுச்சுல அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வா நம்ம இங்கே ஃபங்க்ஷன் ஆடுற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. தூக்கிட்டு இல்லைங்க நான் மெல்ல நடந்து வரேன், அதெல்லாம் முடியாது, நான் இருக்கல நீ ஏன் நடக்கணும் அப்படின்னு தூக்கிட்டு வந்து இறக்கி விடுறாங்க. அப்புறம் லாவணியா வர்றாங்க. வந்த கையோட ராக வா ஆட அப்படிங்கல. வா அபி ஆடலையா, அவளுக்கு தான் காலில் குத்தி போட்டிருக்குல்ல, அப்புறம் எப்படி ஆடுவா அப்படிங்கல. சரி அவள் ஆடாட்டி என்ன, உங்கள் கூட நான் ஆடுறேன் வா ராகவ் அப்படிங்கல. இங்கே பார் எனக்கும் ஆடுற மூடு இல்லை, ஏன் அப்படியே ஆடலை, அப்புறம் நான் எதுக்கு ஆடணும் அப்படின்னு ராகவ் சொல்லிடுறாங்களா. அப்படியே லாவணியா மூஞ்சி போகிற பார்க்கணுமே. அப்படியே சே என்ன இதுக்கு ரெண்டு இப்படி இருக்குங்க, எவ்வளோ அடிச்சுக்குங்க, இப்போ என்னன்னா இப்படி ரோமியோ ஜூலியட் மாதிரி ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்களே
அப்படின்னு நினச்சிட்டு லாவண்யா நொந்துட்டு போகிறாங்க. அதை விட பெருசாக நொந்துட்டு இருக்காரு இங்கே முரளி கிருஷ்ணா. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நொந்துக்கிட்டு அங்கிட்டு போயிருக்காங்க. இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஆளுக்கு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு ஃபங்க்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ராக ஒரு ஃபோன் வருது, அங்கிட்டு போயிடுறாங்க. அப்பப்பா வீடியோ எடுத்துகிட்டு வர்றாங்க. பார்க்கையில் பார்க்குறாங்க, என்ன மேடம் கால் பரவாயில்லையா, சூப்பராக ஆடினீங்க மேடம். எங்கள் வீடியோவில் நான் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ அழகான பொருத்தமான ஜோடினா அது நீங்கள் தான் மேடம். எவ்வளோ அழகாக இருந்தீங்க தெரியுமா, சூப்பராக 2 பேரும் ஆடினீங்க, வாழ்த்துக்கள் மேடம். உண்மையிலே உங்கள் ஜோடி பொருத்தம் கண்ணு பற்ற அளவுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் சிரிங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி பார்க்குறாங்க, அப்போ நாங்கள் ஆடினதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்தீங்களா? ஆமாம், ஃபுல்லாக நாங்கள் வீடியோ எடுத்தோமே அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே எடுத்தோங்க. நீங்கள் காலில் முள்ளு குத்தி அழுதிய பாருங்கள், அதுக்கு முன்னாடிலேருந்தே எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அப்படியா, கொஞ்சம் காமிக்க முடியுமா எனக்கு முள்ளு குத்துறதுக்கு முன்னாடி எடுத்ததை அப்படிங்கிறாங்களா. ஓ காமிக்கிறோம், உங்ககிட்ட காமிக்காமல் நாங்கள் வேறு யார்கிட்ட காமிக்க போகிறோம், இந்தாங்க உங்ககிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு வந்து காமிக்கிறாங்களா. அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கையில் கரெக்டாக அந்த பக்கத்து முரளி தாங்க போகிறான். கையில் இந்த பூவை பூரா அங்கிட்டு பிச்சு போட்டுட்டு அப்படியே முள்ளை போடுறான்னா, போட்டு இப்படியா என்னமா ஆகுங்கடா இருங்கடா அப்படின்னு விரல ஆட்டி ஆட்டி பேசுகிறானா. அப்படியே உசிரே போகுது. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சார் இதை எனக்கு கொஞ்சம் காப்பி அனுப்ப முடியுமா? ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இது யார் மேடம் இந்த ஆள் இப்படி பண்ணியிருக்கான், ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க எனக்காக அப்படிங்கல. என்ன மேடம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கான், இவனை போய் விட சொல்கிறீங்க? அப்படி இல்லைங்க, நான் சொல்ல வரது என்னென்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே என் நாத்தனார், அவங்க பாவம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்காங்க. அதனால் பாவம் அவங்க கற்பனை நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கும் ரொம்ப வீக்காக இருக்காங்க, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க அப்படின்னு விவரத்தை சொல்கிறாங்களா. சரிங்க மேடம், இந்த காலத்தில் இப்படிலாம் அடுத்தவங்களுக்காக பார்க்குறீங்க, யார் நல்லா இருக்கா யார் இல்லாட்டி நம்ம நல்லா இருந்தால் போதும்னு தான் நினைப்பாங்க. பரவாயில்ல மேடம், சூப்பர் மேடம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்து முரளிங்க முட்டி மோதிட்டு தனியாக நிற்கிறானா. கிட்டக்க போகிறாங்க அபி, அப்படியே சொடக்கு போடுறாங்க டக்குன்னு. இங்கே பார் மிஸ்டர் அப்படின்னு திரும்புகிறாங்க. அபி என்ன அபி கால் நல்லா இருக்கா பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. என்ன பரவாயில்லையா, நீ பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படிங்கல. என்ன அபி சொல்கிற, இந்த கால் இப்படி ஆனது காரணமே நீ தானே. என்ன அபி உன் புருஷன்னு சொல்லு, உங்கள் புருஷனுக்காக காப்பாற்ற போய் தானே இப்படி பண்ணிக்கிட்டீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கல. அரஞ்சன் வைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. முரளிக்கு குருமி கூத்தாடுது. ஐயோ அப்படின்ட்டு பாலான்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க போக்கத்தவனே, என்னடா பொறுக்கினாயா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. என்ன நீ பண்ணது எல்லாம் தெரியாது நினைக்கிறியா, என்ன நான் அபி பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணல. இங்கே பார், எங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுக்காண்டி சதி வேலை பண்ணது நீ தானே எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணேன், நானா ஒன்றுமே பண்ணல, நீங்கள் பாட்டுக்கு முள்ளு குத்துனதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்த. நான் ஒரு ஆதாரம் காமிக்கட்டுமா அப்படின்னு தன்னோட மொபைல்லேருந்து காமிக்கிறாங்க. டக்குன்னு இவர் அங்கிட்டு பார்த்துட்டு பிச்சு போடுறத. அது நான் சும்மா ஏதாவது பண்ணியிருப்பேன். வீடியோ பார்த்துட்டு நீ இப்படிலாம் பேசுறியா, இப்போயே போய் நான் ராகவிட்ட காமிக்கட்டுமா, எல்லாத்தையும் காமிக்கட்டுமா, உன் கதை என்ன ஆகும், ஏன் அஞ்சலியை கடை காமிக்கிறேன், ஆனால் நீ டப்பா டான்ஸ் ஆடி போயிரு, நீ வீட்டை விட்டு போயிடுவேன், மாமி அப்போ போனுச்சுல அதே மாதிரி மருமகன் நீ போயிடுவேன் போட்டுமா. ஆனால் நான் சீக்கிரம் ஈஸியாகவே காமிச்சிடலாம், ஆனால் அவங்க என்ன ஆகும், அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அஞ்சலிக்காக மட்டும்தான் உன்னை நினைக்கிறேன், அதை காப்பாற்றிட்டு மரியாதையை ஓடி போயிரு, வாழை சுருட்டிக்க. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ண எங்கள் 2 பேரை பிரிக்கணும், இந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு நினச்சினா உன் மாமியார் கதை தான் உனக்கு வரும், மரியாதை இருந்துக்கோ, மைண்ட் இட் அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டு வராங்க. ஆகாஷ் அப்படியே கை தட்டுறாங்க. சூப்பர் அபி, இப்படி தான் இருக்கணும், அவன் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கான். சரி நீங்கள் அதை ராகவிட்டதை பற்றி சொல்லாதீங்க குட்டி பாஸ் அப்படிங்கிறாங்க. ஏன், அவர்கிட்ட தெரிஞ்சா அவர் பாவன் வந்து போயிடுவார், அதனால தான் அக்காவுக்கு பார்க்க முடியாது, தனக்கு பார்க்குறதா அக்காவுக்கு பார்க்குறதா பொண்டாட்டிக்கு பார்க்குறதான்னு தவிப்பார், அதனால தான் அப்படிங்கல. அபி உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட்டு, எல்லாருக்காகவும் பார்க்குறீங்க அப்படின்னு ஆகாஷ் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. ஆனாலும் ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, விடமாட்டாங்க. ஆனாலும் நம்ம இந்த விஷயத்த சொல்லித்தான் தீரணும் அப்படின்ட்டு ராகவ தனியாக பார்த்து கூப்பிட்டு வச்சு உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. அபி இப்படி ஆனதுக்கு காரணமே யார் தெரியுமா, யார், எல்லாம் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வந்திருக்காங்க, அவன் தான். என்ன ஆகாஷ் சொல்கிற, ஆமாம் அப்படின்னு நடந்தது பூரா சொல்ல, அது உனக்கு வச்ச குறி. ஆமாம் ராகவ், ஆமாம், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு அவன் பிளான் போட்டான். அப்படி இருந்தாலும் அபிக்கு ஏன் அவன் பண்ணணும், அபி தான் அவனுக்கு விருப்பமாக இருக்கே, அவனுக்கு பிடிச்சிருக்கே, பிடிச்சவளுக்கு அப்படி பண்ணுவாங்க. என்ன ராகவ் இப்படிலாம் பண்ணுற, நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், இது கூட உனக்கு புரியலையா, என்னடா சொல்ல, எனக்கு புரியல சொல்லு. அவன் வச்சது அவங்களுக்கு இல்லை, அபிக்கு இல்லை, அந்த குறி உனக்கு வச்சது, உனக்கே தெரியலையா, உன்னை காப்பாற்ற போய் தானே காலை விட்டாங்க அபி. ஆமாடா அப்படிங்கல, அப்போ உனக்காக வச்சது எப்படி செட் பண்ணியிருக்கான் பார்த்தியா, அட்ட பாவி அப்படிங்கல. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அபிக்கு. அபி உடனே லெஃப்ட் ரைட்டு விட்டாங்க தெரியுமா. அப்படியா அப்படின்னு ராகு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ கொஞ்சம் நேரமாக எங்கே போயிருந்தாங்க, அப்படியே காணாமல் தேடினியே, அங்கே தான் அவனை போய் நல்லா வெளிர் ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஐயோ அப்படியா, நல்லா இந்த அவன் ரோசமானவன் இருந்தால் உங்கள் பக்கத்து திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் இல்லை ராகவ், அவன் ரோசமே இல்லாதவன் தான். என்னடா சொல்கிற, இந்தா இப்போவே பாரு, இந்தவர் அபி அங்கே நிற்கிறாங்க, பின்னாடியே போயிட்டுருக்கேன் பாரு. ஐயோ இவனை வச்சு என்ன பண்ணுறது, அவன் ஏன் இப்படி பண்ணுறான். அவனோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன தெரியுமா, அவளை வந்து நீ சந்தேகப்படணும், அபியை வந்து நீ சந்தேகப்படணும். அதுக்காக தான் அப்படி யாராவது இல்லாத நேரத்தில் போய் கிட்ட
ஏதோ பேசுகிறான் அப்படிங்கல. ஆகாஷ் இப்போ தாண்டா தெரியுது, கல்யாணம் பண்ண புதுசுலாம் அபிகிட்ட போய் தனியாக தாண்டா பேசிகிட்டு இருந்திருக்கான். நான் அதை பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறான்னு நினச்சிட்டேன்டா. ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன ராகவ், அபியை பற்றி உனக்கு தெரியாதா? அவங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கல. சரி விடுறா அப்படின்னு வேக வேகமாக போகிறாங்க. எங்கே ராகவ் ராகவ் அப்படிங்கல. இல்லை இல்லை, என் பொண்டாட்டிட்ட நான் காலில் விழுந்தால் மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி வேகமாக போக, அபி எந்திரி அப்படிங்கல. என்னாச்சு நீ எந்திரி அப்படிங்கிற. முரளி எங்கே ராகவ் வர பார்த்துட்டு தள்ளி போயிடுறான். அப்படி என்ன வேகமாக தூக்குறானே அப்படின்னு பார்த்தா அப்படியே தூக்கிக்கிட்டு வேகமாக போய் தனியாக ரூமில் போயிட்டு சாரி அபி சாரி அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்த மழை பொழிகிறாங்க. என்னாச்சு இன்னைக்கு ராக்கி பைக்கி? ஐயோ நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோன்னு இருக்கே கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு 2 வாட்டிக்கு என்னன்னு கேட்குறாங்க. 3வது வாட்டிக்கு அபினாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களும் அவரோட அணைப்பில் அப்படியே துவண்டு அப்படியே இறுக்கி அணைச்சிக்கிறாங்க 2 பேருமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.